சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அறிந்து கொள்ளுதல். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீர் அறிந்து கொள்ளும், வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இங்கே அறிந்து கொள்வதை பற்றி முதலில் சொல்லி இருக்கிறான். மேலும் திண்ணமாக அறிஞர்கள் இறை தூதரின் வாரிசுகள் ஆவர். அவர்கள் அறிவை தான் விட்டு சென்றுள்ளார்கள். இந்த அறிவை பெற்றவரே நிறைய பாகியம் பெற்றவராவார். கல்வியை தேடி ஒருவர் ஒரு வழியில் சென்றால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள்தாம். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அதனை அறிஞர்களை தவிர வேறெவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டிருந்தாலோ அல்லது அவற்றை புரிந்து கொண்டிருந்தாலோ இன்று நரகவாசிகளாய் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று நிராகரிப்பாளர்கள் மறுமையில் கூறுவார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை நாடினால் அவரை மார்க்கத்தில் விளக்கமுடையவராக ஆக்கிவிடுகின்றான் என்று